Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் லாஸ்ட் 1 வீக்காகவே பயங்கரமான குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகுது, கேன்சல் ஆகுது, ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. அது என்னென்ன எக்ஸாம்ஸ், இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீட் யூஜி 2024 தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சுது. மே 5 நீட் யூஜி 2024 நடந்துச்சு. மே 6 பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மே 5 24 லட்சம் பேர் எழுதின இந்த எக்ஸாமில் வெறும் 700 to 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் MNOP அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கொடுத்தது மிகப்பெரிய குழப்பத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தினுச்சு. அதுக்கடுத்து நீட் பேப்பர் லீக் மே 4 மே 5 எக்ஸாம்னா மே 4 நடந்துச்சுன்னு ப்ரூஃபோட சுப்ரீம் கோர்ட்லாம் போய் கேஸ் போட்டாங்க. மே 17 சுப்ரீம் கோர்ட் வந்து நீட் பேப்பர் லீக் பற்றி நம்ம விசாரிப்போம், பட் நீட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு NTA தடை விதிக்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு ஜூன் 4 ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆனிச்சு. ரிசல்ட் ரிலீஸ் ஆனது தான் பயங்கர ஷாக். 67 பேர் 720க்கு 720, யாராலையுமே நம்ப முடியல. 718 719 இந்த மாதிரி நம்ப முடியாத மதிப்பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியமற்ற மதிப்பெண்கள் நீட்டில். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா, அடுத்து ஒரு பூதம் வெளியிட்டாங்க. அந்த வெளிவந்த பூதம் யார் அப்படின்னா கிரேஸ் மார்க், கருணை மதிப்பெண்கள். ஆனால் நீட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் 2024 அவங்க வந்து கருணை மதிப்பெண்கள் நீட் எக்ஸாமுக்கு உண்டுன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் NTA ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி தான் இந்த 1563 ஸ்டூடெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் அடிப்படையில் நாங்கள் மார்க் கொடுத்தோன்னு. ஆனால் திருப்பியும் அது சம்மந்தமாக கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேஸ் மார்க் கொடுத்தவர்களுக்கு மட்டும் ரீநீட் ஜூன் 23 இன்னைக்கு நடக்குது. ஜூன் 30 நமக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வரும். அதன் பிறகு நமக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் ஜூலை 6 அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் பதில் வந்தது. சுப்ரீம் கோர்ட் NTA சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸும் விட்டாங்க. அந்த நோட்டீஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் NTAவும் விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நீட் 2024 போய்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் NTA தலைவரை மாற்றினாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2024 பேப்பர் லீக், நீட் 2024 ஸ்கேம் சம்மந்தமான CBI என்கொயரிக்கு ஆர்டர் பிறப்பிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. சுப்ரீம் கோர்ட் CBI என்கொயரிக்கு உடனே ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, CBI என்கொயரிக்கு ஆர்டர் பிறப்பிச்சிருக்கிறாங்க, உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து UGC நெட் 2024 எக்ஸாம். இது யாருக்கு சார்? இந்த MA MSc ஆர்ட்ஸ் குரூப்லாம் முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் UGC நெட் எக்ஸாம். இதில் வந்து ஹையர் ஸ்கோர் வாங்குறவங்களுக்கு ஸ்டைப்பண்ட், எதுக்கு? PhD பண்ணுறதுக்கு மாதம் ஸ்டைப்பண்ட் 35,000 வரைக்கும் மாதம் கொடுப்பாங்க. அது வந்து 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். மந்த்லி ஸ்டைப்பண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா லெக்சர்ஷிப்புக்கு. நம்ம MSc முடிச்சுட்டு MA முடிச்சுட்டு கூட நம்ம லெக்சராக போகலாம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுதான் UGC நெட் 2024 எக்ஸாம். எக்ஸாக்டாக இது வந்து ஒரு 7-8 நாள் நடக்கும்னு வச்சுங்களேன். 18 நடந்த 2 ஷிஃப்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு ரீ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்க UGC நெட் 2024 எக்ஸாமுக்கு. ஸோ இது ஒரு ஷாக். எப்படி அந்த நாள் நடந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் முன்னாடியே லீக் ஆனிச்சு பேப்பர் அப்படிங்கிறது. அப்போ எக்ஸாம் மேலே நம்பகத்தன்மை போயிடுது இல்லைங்களா? அடுத்து CSIR UGC நெட் 2024 எக்ஸாம். UGC நெட் 2024க்கு ஒருபடி மேலே போய் எக்ஸாமே நமக்கு வந்து 25 to 27 ஜூன் மாதம் தான் நடக்க போகுது. 25 தான் ஆரம்பிக்கவே போகுது. அது சில அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் லாஜிஸ்டிக் இஷ்யூஸ்னால நாங்கள் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறோம், மறு தேதி விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அனதர் ஷாக். CSIR நெட்டுங்கிறது சயின்ஸில் வரதுங்க. இதுவும் PhD பண்ணுறது லெக்சர்ஷிப் தாங்க. இந்த சயின்ஸ் சம்மந்தமான கோர்சஸ், பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, இந்த சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு வைக்கக்கூடிய நெட் எக்ஸாம் நேஷ்னல் லெவல் டெஸ்ட்டுங்க. ஸோ இந்த எக்ஸாமுமே நடக்கவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. ஆன் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ், லாஜிஸ்டிக் இஷ்யூஸ், இந்த 2 காரணங்களை சொல்லி நமக்கு அந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை இது ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் போக நேற்று, அதாவது 23/6/2024 இன்னைக்கு சண்டே நடக்க வேண்டிய எக்ஸாமை நேற்று கரெக்டாக
12 மணி நேரம் முன்னாடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் போர்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் NBEன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நீட் PG 2024 கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் அந்த எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் 23ஆம் தேதி இன்னைக்கு நடக்கணும், 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும், 12:30க்கு முடிக்கணும். ஆனால் நேற்று நைட்டு ஒரு கரெக்டாக எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டோம். அந்த எக்ஸாம் மறுதேதியிட்டு நாங்கள் சீக்கிரமே சொல்லி கண்டக்ட் பண்ணுவோம், போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் முன்னாடியே லீக் ஆகிடுச்சா, இங்கே என்ன தவறு நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம மனசில் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்துதுங்க. இதையெல்லாம் தாண்டி அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு வந்து இதுக்கு என்ன பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்கக்கூடிய காமன் நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் மேலே மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. அதுதான் யதார்த்தம், உண்மை. ஏன்னா ஒரு எக்ஸாம் கேன்சல் பண்ணி போஸ்ட்போன் பண்ணால் பரவாயில்ல, 4-5 எக்ஸாமாக கேன்சல் பண்ணி போஸ்ட்போன் பண்ணுறது, அப்போது எல்லா எக்ஸாமோட கொஷின் பேப்பரும் லீக் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இல்லைங்களா. அப்போ மாணவர்களுக்கு நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் மேலே நம்பிக்கை போயிடுது. அதைத்தான் இப்போ இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பில் 2024 ஆர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் 2024 இப்போ அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது இந்த பில்லை பாஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 2024, அமலுக்கு வர்றது எப்போ, ஜூன் மந்த் தான் வருது. அதுவும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கப்புறம் இந்த சட்டம் என்ன சார் சொல்லுது, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஆக்ட் 2024 என்ன சொல்லுது, இந்த போட்டித் தேர்வுகளில் யாராவது விதிமுறைகளை பின்பற்றாமல் பிரச்சனைகளுக்குரிய ஏதாவது ஒரு தண்டனைக்குரிய தவறுகளில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா, முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய் ஃபைன் அவங்களுக்கு விதிக்கப்படும். 5 இருந்து 10 வருடங்கள் வரை அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும். இந்த வழக்கில் கைது பண்ணுறவங்களுக்கு பெயில் கிடையாது. பெயில் போய் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, ஜாமீன் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அது அப்ளை பண்ண முடியாது. ஜாமீன் கோர முடியாத, பெயில் கோர முடியாத வகையில் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்லாம் இந்த சட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு இந்த சட்டம் இப்போ வந்து அமலுக்கும் வந்துருச்சு. இந்த சட்டம் அமலுக்கு வந்துட்டதுனால நீட் UG 2024 யாரெல்லாம் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த தண்டனை பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ நீட் UG 2024 இல்லை, எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், எனி போட்டி தேர்வுகளில் இந்த மாதிரி முறைகேட்டில் ஈடுபட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஃபைன்லாம் படப்படும், 1 crore வரைக்கும். அதே போல் 5 to 10 years அவங்களுக்கு சிறை தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் அவர் NTA தலைவரே முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவரை நான் பெயிலபிள் அந்த அரெஸ்ட் பண்ணி 5 to 10 வருஷம் அவருக்கு சிறை தண்டனையும் 1 கோடி ஃபைனும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தா, இல்லைன்னா கிடையாது. ஆனால் தலைவரை மாற்றிட்டாங்க NTA-க்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இப்போது நீட் UG 2024க்கு 24 லட்சம் பேருக்கும் ரீநீட் வருமா, அதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ரெஷரைஸ்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான், ரீநீட் அப்படிங்கிற ஒன்று நடந்துச்சுன்னா 24 லட்சம் பேருக்கும்பா அப்படின்னா ஒருத்தருக்கு நடக்கலை, உங்கள் ஒருத்தருக்கு நடக்கலை, 24 லட்சம் குழந்தைங்களுக்கும் தான் நடக்க போகுது. எல்லாருக்கும் உள்ளதை நம்மளும் ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். ஆனால் ரீநீட் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கிற அளவுக்கு ரீநீட்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிபட சொல்லியிருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் 2024 எந்த அளவுக்கு முறைகேடுகளை தடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் your support is our strength. Thank you. All the best. Best of luck. God bless you.